பஹாங் குவாந்தான் நகரில் இருந்து ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் கொள்கலனில் இயங்கி வருகிறது என உரிமை கட்சி பஹாங் மாநில ஒருங்கிணைப்பாளர் கணேசன் கூறினார். கடந்த ஜூன் 29ஆம் தேதி கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி பஹாங் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி நிலம் கிடைத்து கட்டுமானம் பணி நடைபெற்று வருகிறது என்று ஒரு செய்தியை வெளியீடு செய்திருக்கிறார். அந்த கருத்து உண்மையா என்பதை கல்வி அமைச்சு உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர், காரணம் இன்று வரை நில குத்தகை ஒப்புதல் பற்றியோ அல்லது கட்டுமானம் தொடங்கப்பட்டதை பற்றியோ இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ செய்தியையும் வெளிவரவில்லை என அவர் கூறினார். அண்மையில் அந்த பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை சென்று பார்த்தபோது அங்கே எந்த ஒரு கட்டுமான பணியும் நடக்கவில்லை. அங்கே வெறும் நிலம் மட்டுமே இருக்கிறது. அப்படி இருக்க கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி எதன் அடிப்படையில் அந்த கூற்றை தெரிவித்தார்? 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல காரணங்களாக இந்த பள்ளி இன்னும் கோல்கலனில்தான் இயங்கிக் கொண்டு வருகிறது. சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இந்த பள்ளியின் மீது அக்கறை கொண்டு தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் நிலையில் இதுபோன்ற ஆதாரமற்ற செய்திகளை கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி வெளியிடுவது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் கல்வி அமைச்சு 24 மணி நேரத்திற்குள் அவர் வெளியிட்ட செய்தியை ஆதாரத்தோடு உறுதிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த சிறப்பு அதிகாரி அவருடைய கருத்தை திரும்ப பெற வேண்டும். அப்படி செய்ய தவறினால் அந்த சிறப்பு அதிகாரி மீது காவல்துறையில் புகார் செய்யப்படும் என்றும் கணேசன் தனது செய்தி அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.